எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புயல் சின்னம் எதிரொலி. தமிழகத்தில் வட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. பாஜகவின் எஸ்ஐஆர் கணக்கு வெற்றி பெறாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். கட்சியை அடமானம் வைத்த அதிமுக மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் நாளை சந்திக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் பேருந்துகளில் அழைத்து வரப்படுவதாக தகவல். பீகார் போல பல மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் லட்சக்கணக்கானோரின் வாக்குரிமை பறிப்பு. திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. ரசிகர்களின் வரவேற்பை பெற்ற காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் 809 கோடி ரூபாய் வசூல். அதிகம் கல்லா கட்டிய இந்திய திரைப்படம் என்ற சாதனை. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புயல் சின்னம் தாக்கம் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கை, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோன்தா புயல் எச்சரிக்கை காரணமாக நாளை ஏனாம் பகுதிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சூரசம்ஹாரம் என்பதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை உள்ளூர் விடுமுறை. சிவகங்கையிலும் 7 ஒன்றியங்களுக்கு நாளை மற்றும் வரும் 30ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நாளை மாலை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் எஸ்ஐஆர் குறித்த அறிவிப்பு நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்ஐஆரை வைத்து வாக்காளர் பட்டியலில் உழைக்கும் மக்களின் பெயர்களை நீக்கி வெற்றி பெறலாம் என பாஜக போடும் கணக்கு தப்பாக போய்விடும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தனது கட்சியை பாஜகவிடம் அடமானம் வைத்த அதிமுகவுக்கு மக்கள் உரிமைகளை பற்றி கவலைப்பட நேரமில்லை என்றும் முதலமைச்சர் விமர்சனம் செய்திருக்கிறார். எஸ்ஆர்ஐ செயல்பாட்டில் திமுகவினர் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். பீகார் போன்ற பல மாநிலங்களில் எஸ்ஐஆரை பயன்படுத்தி லட்சக்கணக்கானவர்களின் வாக்குரிமைகள் பறிக்கப்பட்டிருப்பதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பீகார் தேர்தலில் நீதியும் ஜனநாயகமும் வெல்ல வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்றும் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே இதை திரும்ப பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத தனியார் கல்லூரிகள் கூட தங்களை பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது உயர்கல்வி வணிகத்தை அதிகரிக்கச் செய்யும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். விஜயின் ஓட்டுகள் மாஸ் ஓட்டாக மாற வேண்டும் என்றால் அவருக்கு பயிற்சியாளர்கள் தேவை என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். விஜய் கூட்டணிக்கு வந்தால் அதிமுகவினர் அவர்களுக்கு பயிற்சியாளர்களாக இருப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவுடன் இணைந்தால் விஜய்க்குத்தான் நல்லது என்றும் ராஜேந்திர பாலாஜி கூறியிருக்கிறார். அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வந்தால் அதிமுக 220 தொகுதிகளில் வெல்லும் என்றும் வரவில்லை என்றால் 150 தொகுதிகளில் வெல்லும் என்றும் ராஜேந்திர பாலாஜி கூறியிருக்கிறார். 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை விஜய் மாமல்லபுரத்தில் நாளை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக 31 குடும்பத்தினர் தனியார் பேருந்துகளில் அழைத்து வரப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. கரூரில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை விஜய் நேரில் சந்திப்பதாக இருந்தது. இதற்கு சந்தர்ப்பம் ஏற்படாத காரணத்தால் மாமல்லபுரத்தில் நாளை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் 809 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்திருக்கிறது. ரிஷப் ஷெட்டியின் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் அக்டோபர் 2ஆம் தேதி வெளியானது. இதனிடையே இந்தியாவிலேயே அதிக தொகையை வசூலித்த படம் என்ற பெருமையை இந்த படம் பெற்றிருக்கிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.